ஒருமுறை ஒரு அடர்ந்த காட்டின் அருகில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் ஒரு அழகான புறா வாழ்ந்து வந்தது. அதே குளத்துக்கு அருகில் ஒரு உழைப்பாளியான எறும்பும் இருந்தது. எறும்பு தினமும் காலையிலேயே தனது உணவைத் தேடி குளத்தின் அருகே வந்து உழைத்து உணவைச் சுவைத்தது. ஒரு நாள் எறும்பு குளத்துக்கு அருகில் தண்ணீர் குடிக்க வந்தபோது அது தவறி விழுந்து குளத்தில் விழுந்தது. எறும்பு நீந்தத் தெரியாது. அது மெதுவாக நீரில் மூழ்கத் தொடங்கியது. அது கத்தி உதவி கோரத் தொடங்கியது. ஆனால் யாரும் அதைக் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் மரத்தில் அமர்ந்திருந்த புறா எறும்பின் சத்தத்தை கேட்டு கீழே பார்த்தது. புறா எறும்பு மூழ்கிக் கொண்டிருப்பதை பார்த்து உடனே ஒரு இலை எடுத்து குளத்தில் எறும்பின் அருகே போட்டது. எறும்பு அந்த இலைக்கு பிடித்து மெதுவாக குளத்தின் கரைக்கு வந்தது. எறும்பு புறாவுக்கு நன்றி கூறி அதன் உதவியை மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதியளித்தது. சில நாட்கள் கழித்து அதே குளத்திற்கு அருகே ஒரு வேட்டையன் வந்தான். வேட்டையன் மரத்தில் அமர்ந்திருந்த புறாவை பார்த்து தன் கண்ணில் பேராசையைக் கொண்டு புறாவை வேட்டையாட நினைத்தான். அவன் தன் துப்பாக்கியை எடுத்து புறாவை நோக்கி சுட நின்றான். எறும்பு அவனை பார்த்து புறா ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தது. எறும்பு உடனே வேட்டையன் காலில் கடித்தது. வேட்டையன் கவனம் கலைந்து துப்பாக்கி தப்பி சுட்டது. புறா இதை பார்த்து உடனே பறந்து எச்சரிக்கையாகப் போனது. புறா எறும்பின் உதவிக்காக நன்றி கூறி இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வோம் என முடிவு செய்தனர். இந்த கதையிலிருந்து நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எத்தனை சிறியவையாக இருந்தாலும் அவையும் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். சிறியவர் பெரியவர் என்று பாராமல் அனைவரையும் நட்புடன் பழகு.